Hey guys, இந்த வீடியோவில் டாப் 8 ப்ரீமியம் 125cc பைக்ஸ் அப்கமிங் என்னென்ன லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ப்ரீமியம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் 125cc பைக்ஸை தான் அப்கமிங் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி என்னென்ன பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 8 பைக் இருக்குங்க. இந்த 8 125cc பைக்ஸை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது, இல்லை உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பைக் ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட்பில்லியன் 125. ஹஸ்கவர்னா மாடல்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 250cc தான் பைக் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வெட்பில்லியன், வெட்பில்லியன் அப்படிங்கிற 2 மாடல்ஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. அதில் ஸ்வெட்பில்லியன் மாடலில் மட்டும் 125cc பார்த்தீங்கன்னா பைக் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்வெட்பில்லியன் 125 பொறுத்த வரைக்கும் 1,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்பில்லியன் 250யோட சேம் டிசைன் தான் இருக்க போகுது. இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்க்கும்போது 15 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த பைக்லையுமே 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 48 km/லிட்டர் வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 km/h தாராளமாக வந்து போக முடியும். பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த பைக்லையுமே வந்து கொடுக்க போகிறாங்க. டயர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 110/70 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும், ரியரில் 150/60 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீலோட தான் இந்த பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்க போகுது. கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அண்ட் இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, சீட்டோட ஹைட் 835 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 145 mm இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் இருக்க போகுது. கண்டிப்பாக 2024 இந்த ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட்பில்லியன் 125 எதிர்பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட RS4 125 அப்படிங்கிற 125cc ஃபுல்லி ஃபேர்டு பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ரொம்ப அஃபோர்டபுளாக லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. 1,55,000 ஷோரூம் ப்ரைஸில் ஆப்ரிலியாவோட RS4 125 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லி ஃபேர்டு பைக்கை நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் இல்லைங்க, நீங்கள் ஆப்ரிலியாவோட எந்த பைக் எடுத்தாலும் ட்ராக் ஓரியன்ட் பைக்ஸாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா RS660யோட டிசைன் பேட்டர்னில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த RS4 125 அப்படிங்கிற பைக்குமே RS660யோட டிசைன் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 124.2cc ஆப்ரிலியாவோட சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 15 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. அதாவது ஒரு ட்ராக் ஓரியன்ட் பைக்ஸில் 35 km/லிட்டர் தான் மைலேஜ் கொடுக்க முடியும். இந்த பைக்லையுமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. 17 இன்ச் அலாய் வீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 41 mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும், ரியரில் ஹைட்ராலிக் டைப் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. 14.5 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் 820 mm சீட்டோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், அப்புறம் கிளாக், ஓடோமீட்டர், லோ ஃபியூல் வார்னிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. கம்ஃபர்ட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு கிராப் ரயில்ஸ், ஸ்டெப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபுல்லி ஃபேர்டு பைக்காக இருக்குது. கண்டிப்பாக RS4 125 ஆப்ரிலியா கிட்ட இருந்து நம்ம அப்கமிங் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB 125R அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பரான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருங்க. இந்த CB 125R பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நமக்கு KTMோட டியூக் 125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் 1,30,000 1,45,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு CB 300Rோட டிசைன் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ 1,45,000 அப்படின்னாலுமே இந்த பைக்கில் கண்டிப்பாக பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. 124.9cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-ஸ்ட்ரோக் 4 வால்வ் மட்டும் இல்லாமல் DOHC சிலிண்டரும் கொடுத்துருக்காங்க.
14.7 ஹார்ஸ் பவரும் 11.6 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. 45 km/h மைலேஜும் டாப் ஸ்பீட் 120 km/h தாராளமாக போகுங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்பிளே டியூவல் சேனல் ABSும் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் ஸ்டெப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோடது கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் இருக்குது. ஒரு கஃபே ரேசர் மாதிரியான லுக்கில் ஒரு பெஸ்ட்டான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அண்டர் 1,50,000 ஒரு 125cc வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹோண்டாவோட CB 125R நீங்கள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட MT 125ங்க. MT 125 ஷோராக அப்கமிங் அதாவது 2024 நமக்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க. இந்த 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யமஹா கிட்ட இருந்து நிறைய பெஸ்ட்டான பைக்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதில் பெஸ்ட்டான பைக்காக நம்ம MT 125 எதிர்பார்க்கலாம். வெறும் 1,35,000 ஷோரூம் ப்ரைஸில் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. MT 125 டிசைன் MT 15 சேம் டிசைன் பேட்டர்னில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve SOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 14.7 ஹார்ஸ் பவரும் 11.5 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இருக்குது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு 48 km/லிட்டர் மைலேஜ் வரைக்குமே கொடுக்க முடியும். இந்த பைக்கால் 120 km/h தாராளமாக டாப் ஸ்பீட் வந்து போக முடியும். இதே நீங்கள் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்கும் டியூவல் சேனல் ABSும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 41 mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், லைட்டிங் செக்ஷன் எல்லாமே ரெடி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் யமஹா MT 125யும் அப்கமிங் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z125. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கவாசக்கி அப்கமிங் Z125 லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1,40,000 ஷோரூம் ப்ரைஸில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பைக் நமக்கு தெரியும் W175, அந்த பைக்குக்கு மேலே தான் இந்த பைக்கை வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது 1,40,000 அப்படிங்கும் போது இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸுமே 6 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க. எந்தெந்த 125cc 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கோ எல்லா பைக்குமே இனிஷியல் பிக்கப் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்ஸ்னு நம்ம சொல்லலாம். இந்த பைக்குமே பார்த்தீங்கன்னா 45 km/h மைலேஜும் கொடுக்க முடியும். டியூவல் டிஸ்க் டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கிளஸ்டர்னு பார்க்கும்போது டிஜிட்டல் அனலாகில் கொடுத்துருக்காங்க. 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, சீட்டோட ஹைட் 815 mm கொடுத்துருக்காங்க. 37 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த Z125 டிசைன் பார்த்தீங்கன்னா Z250 டிசைனும் நிஞ்சா 125 கான்ஃபிகரேஷன்லையும் லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த 2024 இந்த பைக்கும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட அப்பாச்சி RTR 125ங்க. RTR மாடலில் 125cc இந்த வருஷம் 2024 கண்டிப்பாக டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த RTR 125 டெஃபினட்டாக 1,30,000 1,35,000 லான்ச் பண்ண போகிறாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் 125cc அதுவும் அப்பாச்சி RTRல வரப்போகுது. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரைடர் 125 இருக்கக்கூடிய ஓரளவுக்கு பெஸ்ட்டான டெக்னாலஜி, அதை விட பெஸ்ட்டான டிசைன் எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க. 124.8cc ஆயில் கூல்டு தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 12 ஹார்ஸ் பவரும் 12.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த பைக்கில் 5 ஸ்பீட் இயர் பாக்ஸ் தான் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 60 km/h மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த அப்பாச்சி RTR 125 அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் இந்தியாவில் சூப்பராக லான்ச் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் கம்யூட்டர் பைக். எக்ஸ்ட்ரீம் 125R அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜின் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்மில் இருந்து 125cc வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் அரவுண்ட் 1,15,000 1,20,000 தான் இருக்க போகுது. பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் பெஸ்ட்டான ப்ரைஸில் வரப்போகுது. ஆனால் இந்த பைக்குமே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த பைக் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
கடைசியாக எட்டாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட XSR 125. XSR மாடல் 155 இல்லாட்டி 125 இந்த ரெண்டு மாடலில் ஒரு மாடல் டெஃபினட்டாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்த 2024. 1,30,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். XSR 125 பார்த்தீங்கன்னா R15 பிளாட்ஃபார்மில் இருந்து தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. 124cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் அவைலபிளாக இருக்குது. 14.75 ஹார்ஸ் பவரும் 12.5 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 48 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் 120+ தாராளமாக இந்த பைக்கெல்லாம் கொடுக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா டியூவல் ABSம் அவைலபிளாக இருக்குது. கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோ ஷாக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த XSR 125 ஒரு பெஸ்ட்டான பைக்காக இந்தியாவில் அப்கமிங் பார்த்தீங்கன்னா Yamaha லான்ச் பண்ண போகிறாங்க.